Hi everyone, this is from SEBI Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பருவநிலை மாநாடு பிரேசிலின் தலைமைக்கு இந்தியா பாராட்டு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 4 environmental consequences of climate change and its mitigation measuresல வந்து கவர் ஆகும். ஸோ இதில் இந்த பருவநிலை மாநாடு அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இது யுனைடெட் நேஷனில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பானது 1992ஆம் ஆண்டு யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ரியோ டி ஜெனீரோவில் நடைபெற்றிருக்கும். ஸோ இதில் தான் இந்த அமைப்பானது முதலாக தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 198 மெம்பர்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ் எல்லாருமே இணைந்து அந்த பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் அந்த தாக்கத்தை என்ன பண்ணுவாங்கன்னா குறைப்பதற்காக நிறைய முயற்சிகள் செய்து அதை குறைப்பாங்க. ஸோ அதுதான் என்னன்னா இந்த பருவநிலை மாநாடு அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 30வது மாநாடு வந்து எங்க நடைபெற்றிருக்கும்னா பிரேசில்ல இருக்கக்கூடிய பெல்லம் நகர்ல தான் கடந்த 10ஆம் தேதி வந்து நடைபெற்றிருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா தீவிர வானிலை பாதிப்பிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள வளரும் நாடுகளுக்கு அதிக நிதியுதவி அளிப்பதாக மாநாட்டில் உறுதிமொழி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைக்கும் புதை படிம எரிபொருட்களை படிப்படியாக குறைக்கும் செயல் திட்டம் எதுவும். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸை வந்து ரிடியூஸ் பண்றதுக்கு எல்லா முயற்சிகளையுமே எடுப்பாங்க. ஸோ அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கிரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்லும்போது கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் இதெல்லாமே அதிக அளவில் அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணி கிளைமேட் சேஞ்சை வந்து ஏற்படுத்தும் போது பலவிதமான நோய்கள், அதனால விளைவுகள், கிளேசியர்ஸ் எல்லாமே உருகி கடல்ல நீர் அதிகமாகக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சி, அதே மாதிரி அந்த கண்டங்கள் மூழ்கி போகிற ஒரு தாக்கம் இதெல்லாமே ஏற்படும். அதற்காக தான் இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸை வந்து குறைக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க. ஸோ இதனுடைய அந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 21வது மீட்டிங் வந்து பாரிஸ்ல நடைபெற்றிருக்கும். ஸோ இதை தான் நம்ம பாரிஸ் அக்ரிமெண்ட் சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அது அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை 1 டிகிரி வரைக்கும் குறைப்பதற்கான அந்த ஒரு முயற்சியை வந்து இதில் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாநாட்டில் வந்து என்ன உறுதிமொழி எடுத்திருக்காங்க அப்படின்னா இப்போ டெவலப்டு கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட எக்கனாமிக்கா அவங்க வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்போ சீக்கிரமா என்ன பண்ண முடியும்னா நான் ரினியூவபிளை நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணும்போது அதனால கிரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து நிறைய எமிட் ஆகும். ஸோ அதுவே நம்ம ரினியூவபிள் சோர்சஸ் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ எனர்ஜிலாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸோட எமிஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ டெவலப்டு கண்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால அவங்களால சீக்கிரம் மாற முடியும். ஆனால் வளரும் நாடுகளுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா சீக்கிரமாக அந்த இன்டர்சேஞ்ச் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த மாநாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உறுதிமொழி எடுத்திருக்காங்க. அப்போதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எல்லாரும் இணைந்து இந்த பருவநிலை மாற்றத்தை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளடக்கம், சமநிலை, ஒருமைப்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் பிரேசிலின் பழங்குடி துப்பி மொழியில் கூட்டு முயற்சி என்னும் பொருள்படும் முடிராவோ அப்படிங்கிற அந்த சொல்ல வந்து பிரேசிலுக்கு இந்தியா வந்து நன்றி தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஸோ இந்த மாநாட்டில் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2035ஆம் ஆண்டுக்குள் ஆண்டுதோறும் குறைந்தபட்சம் 1.3 ட்ரில்லியன் டாலர், அதாவது சுமார் 116 லட்சம் கோடி நிதி திரட்ட வந்து இந்த மாநாட்டில் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதை திரட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து கொடுப்பாங்க அந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதனுடைய கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 29 எங்க நடைபெற்றிருக்கும் அப்படின்னா கடந்த ஆண்டுல
அசர்பைஜான்ல இருக்கக்கூடிய பாகுல தான் நடைபெற்றிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தொழிலாளர் சட்டங்கள் சீர்திருத்தங்களுக்கு பிந்தைய மாற்றங்கள். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸ் லாஸ்ட்ல வந்து கவர் ஆகும். ஸோ தொழிலாளர்களுக்காக முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 29 தொழிலாளர் சட்டங்கள் வந்து இருந்திருக்கும். தொழிலாளர்களுக்கான அந்த ஊதியம், சமூக பாதுகாப்பு, இதற்கான விதிகள் எல்லாம் 29 தொழிலாளர் சட்டங்கள்ல வந்து இருந்திருக்கும். ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை 4 சட்டங்களா சுருக்கி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஊதிய விதி 2019, தொழில்துறை தொடர்பு விதி 2020, சமூக பாதுகாப்பு விதி 2020 மற்றும் பணி பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் பணிச்சூழல் விதி 2020. ஸோ 4 சட்டங்களை இதை மாற்றியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ நவம்பர் 21ஆம் தேதி தான் இது வந்து அமலுக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுல இந்த சட்டத்துல பார்த்தீங்கன்னா முதலாக உணவு விநியோகம் உள்ளிட்ட துறைகளில் தற்காலிக பணிகளான கிக் தொழில், பிளாட்ஃபார்ம் தொழில், அதே மாதிரி அக்ரேட்டர், இந்த தொழில்களுக்கான அந்த விளக்கம் வந்து தரப்பட்டுள்ளது. ஸோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா முன்னாடி சீர்திருத்தங்களுக்கு முன், சீர்திருத்தங்களுக்கு பின். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஸோ முன்னாடி கண்டிப்பா நியமன லெட்டர் வந்து கொடுக்க வேண்டாம் எம்ப்ளாயிஸுக்கு. இனிமே கண்டிப்பா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நியமன லெட்டர் கொடுக்க வேண்டும். ஸோ நெக்ஸ்ட் செகண்டா பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் அந்த ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தை வந்து நிர்ணயம் பண்ண மாட்டாங்க. ஸோ இனிமே என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொரு தொழிலுக்கான அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை வந்து நிர்ணயம் பண்ண வேண்டும் தொழிலாளர்களுக்கு. ஸோ அதே மாதிரி பெண்கள் வந்து நிறைய தொழிற்சாலைகள் அதே மாதிரி இரவு நேரங்கள் வந்து பணிக்கு அமர்த்தி இருக்க மாட்டார்கள். ஸோ இதுக்கப்புறம் பெண்கள் வந்து அவங்களுடைய ஒப்புதலோடு என்ன பண்ணலாம் அப்படின்னா பெண்களை தொழிற்சாலைகள் மட்டும் இரவு நேரங்கள்ல வந்து பணியில வந்து அமர்த்தி கொள்ளலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தொழிலாளர்களுக்கு அந்த மருத்துவ பரிசோதனை வந்து கிடையாது. ஸோ மருத்துவ பரிசோதனை கிடையாது. இனிமே கண்டிப்பா அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை வந்து செய்ய வேண்டும். மருத்துவ பரிசோதனை வந்து உண்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 10க்கும் குறைவாக இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் உள்ள அந்த தொழிற்சாலைகள்ல வந்து இஎஸ்ஐசி, ஸோ ஸ்டேட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படி கொடுக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் வந்து கிடைக்காது. இனிமே பார்த்தீங்க அப்படின்னா 10க்கும் குறைவாக தொழிலாளர்கள் இருந்தாலும் அது வந்து அபாயகரமான தொழிற்சாலையா இருந்தால் கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த ஊதியம் அவங்களுக்கு எப்போ கொடுக்கணும், மாதத்துல எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இல்லாம இருந்துச்சு. இனிமே என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான இந்த டேட்டுக்குள்ள கொடுக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இல்லை, இனிமே அந்த ஊதிய வரைமுறை வந்து உண்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அபினவுக்கு தங்கம். ஸோ ஜப்பான்ல டோக்கியோவில் நடைபெறக்கூடிய செவித்திறன் மாற்றுத்திறனாளிகளுக்கான டெஃப் லிபிங்ஸ் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் ஞாயிற்றுக்கிழமை தங்கப்பதக்கம் வென்றார். ஸோ இவர் எந்த பிரிவில் வந்து தங்கப்பதக்கம் பெற்றிருக்கார் அப்படின்னா 25 மீட்டர் பிஸ்டல் ஆடவர் தனிநபர் பிரிவில் தான் இவர் இறுதி சுற்றில் 44 புள்ளிகளுடன் முதலிடத்தை வந்து பெற்றிருக்கார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதி சூரியகாந்த் இன்று பதவியேற்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில ஜுடிஷியரியில வந்து கவர் ஆகும். ஸோ நாட்டின்
புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் அவர்கள் இன்று பதவியேற்பு. ஸோ இவர் எத்தனையாவது தலைமை நீதிபதின்னு பார்த்தோம் அப்படின்னா 53வது. ஸோ 52வது வந்து BR கவாய் அவர்கள். ஸோ இவர்களுடைய அந்த ரிட்டையர்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 65 வயது. 65 வயது. ஸோ இது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 5 124 கிளாஸ் 2ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸா இருக்கக்கூடியவரை வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய ப்ரொவிஷன்ஸும் எந்த ஆர்டிக்கிளில் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 5ல இருக்கக்கூடிய 124 கிளாஸ் 2ல தான் இதுவுமே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவருடைய பதவி காலங்கள் பார்த்தோம் அப்படின்னா 15 மாதங்கள் அந்த பதவியில் நீடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சண்டிகர் மசோதா எதிர்கட்சிகள் எதிர்ப்பால் பின்வாங்கியது மத்திய அரசு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ இது கடந்த 1964. ஸோ ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஆக்ட் 1956ல் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கொண்டு வந்திருப்பாங்க ஆக்ட். ஸோ அதற்கு முன்னாடியே 1953ல் முதலாக லிங்குவிஸ்டிக் பேசிஸில் ஆந்திர பிரதேஷ் அப்படின்ற மாநிலம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1956ல் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் கொண்டு வந்து 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்களை வந்து உருவாக்கி இருப்பாங்க. அடுத்ததா 15வது மாநிலமாக பாம்பே ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1960ல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க பாம்பே ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். ஸோ இதுல இருந்து தான் குஜராத் அப்படிங்கிற மாநிலம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். 16வது பார்த்தீங்க அப்படின்னா நாகாலாண்ட் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் நாகாலாண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க 1962ல். ஸோ இதில் தான் அந்த நார்த் ஈஸ்டர்னில் கொஞ்சம் பகுதிகளை பிரித்து நாகாலாந்து அப்படிங்கிற ஸ்டேட்டை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ 17வது உருவாக்கப்பட்ட மாநிலம் தான் ஹரியானா. ஸோ இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா பஞ்சாப் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1966ல் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன்படி தான் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அந்த ஹிந்தி பேசக்கூடிய மக்களை பிரித்து ஹரியானா அப்படிங்கிற ஒரு புதிய மாநிலம் உருவாக்கப்பட்டிருக்கும். 17வது மாநிலமாக ஹரியானா உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்ஸில் இருக்கவங்களும் அந்த சண்டிகரை வந்து கேபிட்டலாக கேட்டதுனால 2 ஸ்டேட்ஸுக்குமே அந்த சண்டிகர் அப்படிங்கிற அந்த பிளேஸ் தான் கேபிட்டலாக இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு யூனியன் பிரதேசமாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதே ஆக்ட்ல வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து ஒரு சுதந்திரமான தலைமை செயலர் மூலம் தான் இதை நிர்வகிக்கப்பட்டு வந்திருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே. ஸோ 1984ல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதை வந்து பஞ்சாப் ஆளுநரின் கட்டுப்பாட்டின் கீழ் சண்டிகரை வந்து கொண்டு வரப்பட்டிருப்பாங்க. இப்போ மறுபடியும் 2016ல் வந்து இந்த பழைய நடைமுறையை சுதந்திரமான நிர்வாகியை நியமிக்க மத்திய அரசு வந்து நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான மசோதாவை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ சட்டசபை அதாவது பிரிவு 240 கீழ், அதாவது 240 கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த யூனியன் பிரதேசங்களுக்கான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஏற்படுத்தலாம். ஸோ அதற்காக சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் 240. ஸோ இதன் கீழே கொண்டு வருவதற்காக தான் இந்த மசோதா வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மசோதா எத்தனையாவது மசோதான்னு பார்க்கும்போது 131வது அரசமைப்பு சட்ட திருத்தம். இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் வந்து அமளியில் ஈடுபட்டிருக்கிறதுனால மத்திய அரசு வந்து இதை பின்வாங்கி இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கழுகுமலை அருகே 9ஆம் நூற்றாண்டு வட்டெழுத்து மடைத்தூண் கல்வெட்டு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 தமிழ் சொசைட்டியில் கவர் ஆகும். ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ தமிழ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸ்கவேஷன்ஸில். ஸோ தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டம் கழுகுமலையில் பார்த்தீங்க அப்படின்னா கிபி 9ஆம்
நூற்றாண்டை சேர்ந்த வட்டெழுத்து மடைத்தூண் கல்வெட்டு வந்து கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா வட்ட சில்லுகள், கருப்பு சிவப்பு நிற பானை ஓடைகள், முதுமக்கள் தாளின் ஓடுகள் போன்ற தொல்லிய எச்சங்கள் வந்து கிடைத்திருக்கு. அதே மாதிரி தற்போதுள்ள மடைக்கு அருகிலேயே மடையை திறந்து மூடும் குமிழி தூம்பை இயக்கவும் ஏரி நீர்மட்டத்தை அளக்கவும் பயன்படும் பலகை கல்லில் 3 வரிகளில் நேர்த்தியாக இந்த வட்டெழுத்தானது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த பொறிக்கப்பட்டிருந்த தமிழ் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா வெண்பா வகையை சேர்ந்த அழகான பாடல். இதுல இருக்கக்கூடிய பாடல் வந்து ஸ்ரீ தூம்புனில் கரைவாய் சுரி சங்கு நந்தினி. ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னை எதிர்த்து நின்ற பகையை போரில் வென்று கட்டிய நிலையான மடை இது என்பதாகும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பழங்கோட்டை எனப்படும் இந்த ஊரின் நிலப்பரப்பு பாண்டிய நாட்டின் ஒரு பகுதியாக தான் இந்த பகுதியானது இருந்திருக்கு, அதாவது அந்த கழுகுமலை அப்படின்றது. ஸோ இதுல கல்வெட்டில் இடம்பெற்றுள்ள அந்த நெச்சி அப்படிங்கிறது நெச்சுர நாடு அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா கருதலாம். அதே மாதிரி இந்த 9ஆம் நூற்றாண்டை ஒட்டி இருப்பதால் இந்த மடையை அமைத்த அரசன் அந்த காலத்தில் நடைபெற்ற போர்ல வந்து இந்த வெற்றி பெற்ற செய்தியை வந்து இதுல பதிவிட்டதாக அறிய முடிகிறது. இதன் மூலம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அந்த 9ஆம் நூற்றாண்டுகள்லயே வேளாண் தொழிலை வந்து மேம்படுத்துவதற்காக தமிழக மன்னர்கள் கண்மாய்கள், குளங்கள் வெட்டி அவற்றில் மடைகள் அமைத்து நீர் மேலாண்மை வந்து முறையாக கையாண்டதை வந்து நம்மளால அறிய முடியுது.